வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யூடிஹெச்ஆர். ஸோ யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ 1948 ஸோ 1948 யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். அது கண்டிப்பாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ பிகாஸ் 1940s அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அண்ட் ஆல்சோ இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்தைட் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்பார்தைட் பாலிசியுமே அபாலிஷ் பண்ண சொல்லி நிறைய இடத்துல இருந்து மீன்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கலோனியலிசம் அண்ட் அப்பார்தைட் பாலிசி, ஸோ இந்த மாதிரி இன்ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த யூடிஹெச்ஆர். ஸோ 1948 டிசம்பரில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 75th இயர். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேஸ் பண்ணி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75th இயர் ப்ரொக்ளைம்டு பை யூஎன் ஜெனரல் அசம்பிளி இன் 1948. ஓகே, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனுக்கு, ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஹியூமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கணும்? சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ரைட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ரைட்ஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளப் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமன் ரைட்ஸ் யாருக்கு இருக்கணும்? ஒரு சிட்டிசனுக்கு இருக்கணும், அந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒரு சிட்டிசனுக்கு இருக்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும், அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறது யார் அப்படின்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ அதுக்கு அவங்க செட் ஆஃப் ரூல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அவங்களோட எய்ம் வந்து என்னது? ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க? டீகாலனைசேஷன் என்னெல்லாம் பண்ண சொல்லி இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர் போடுறது மூலிமா என்னெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகாலனைசேஷன் அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். டீகாலனைசேஷன் எங்கே? ஸோ டீகாலனைசேஷன் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், ஆன்டி அப்பார்டைட் பாலிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட இனிஷியல் பீரியடில் செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட், இவங்க வந்து இந்த யூடிஹெச்ஆர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் செட் ஆஃப் ரைட்ஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கணும், இது எல்லாம் எல்லா கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன்லையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷனை முன் வச்சாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை பற்றின ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து வச்சு இதை நீங்கள் உங்கள் கான்ஸ்டியூஷன் இன்க்ளூட் பண்ணணும்னு ஒரு சஜஷனை வச்சாங்க. நெக்ஸ்ட், ஸோ இவங்க இந்த யூடிஹெச்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா provides right to irrespective of races, caste, etc. So actually place of birth, race, caste, sex, so எல்லாத்தையும் யாரையுமே வித்தியாசப்படுத்தாத எல்லா ஹியூமன் பீயிங்க்கும், எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இந்த ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடுத்து, ஸோ இவங்க மூலயமா மீன்ஸ் யூடிஹெச்ஆர் மூலயமா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் செக்ஸ் மேரேஜை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் டு மேரி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஎஸ்ஏல கொண்டு வந்து அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிபிக்யூடி மேரேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதுதான் சேம் செக்ஸ் மேரேஜ். அண்ட் ஆல்சோ இந்த யூடிஹெச்ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூல் பேஸ்டு லா. ஸோ ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த செட் ஆஃப் ரூல்ஸை யார் சார்ட்டர் பண்ணுறா? யூடிஹெச்ஆர், யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து சார்ட்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு to uphold the golden trinity of rights, liberty, equality and fraternity. ஒரு டாக்குமெண்ட்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி அப்படின்னு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து யூடிஹெச்ஆர் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எல்லா கான்ஸ்டியூஷனும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டு uphold the golden trinity of rights. ஸோ இந்த யூடிஹெச்ஆரோட ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலை என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல். ஸோ ஆக்சுவலாக
ஆல் மென்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல் அப்படின்னு தான் இந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஸோ ஹன்சா மேத்தா அப்படிங்கிற ஒரு இந்தியன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஜெண்டர் பயாஸ்டாக இருக்கீங்க, ஸோ அந்த மென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதை ஹியூமன் ரைட்ஸை ரியல் ஹியூமன் ரைட்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணாங்க. அதனால் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மீன்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. யூடிஹெச்ஆரில் ஆர்டிகல் 1ல் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்போது ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் சேலஞ்சஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிஹெச்ஆர் மட்டும் கிடையாது, எல்லா யுனைடெட் நேஷன் பாடிஸுமே இப்போ ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் வந்து இன்எஃபெக்டிவ்னஸ். அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இன்எஃபெக்டிவ்னஸ். ஹியூமன் ரைட்ஸ் இந்த யூடிஹெச்ஆர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வேலை என்னது? எங்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ரஷ்யா உக்ரைன் வாரில் ஆகட்டும் சரி, இஸ்ரேல் அம்மாஸ் கான்ஃப்ளிக்டில் ஆகட்டும் சரி, எங்கேயுமே வந்து நடந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து அவங்க என்ன பண்ணலை, தட்டி கேட்கலை. ஸோ அவங்க போய் கொஷின் பண்ணலை. அப்போது இன்எஃபெக்டிவ்னஸ், செக்கிங் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் அம்மாஸ் வார், இந்த இடத்துல எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு நான் பைண்டிங் டாக்குமெண்ட். இந்த நான் பைண்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக இதை வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இது நான் பைண்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால இது இன்எஃபெக்டிவ்னஸுக்கு இதுவுமே ஒன் ஆஃப் தி ரூட் காஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜெண்டர் இஷ்யூ, ரைட் டு ஒர்க் அண்ட் டு ஃப்ரீலி சூஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஒர்க் சொல்ல வருது. ஸோ அண்ட் ஃப்ரீலி சூஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரைட் டு ஒர்க் இருக்குது அண்ட் ஆல்சோ என்ன வேலை செய்யணுங்கிறத அவங்களே சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மென் அண்ட் விமன் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மென்னுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, விமன் வந்து தே ஆர் நாட் ட்ரீட்டட் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் மென். ஆல்சோ விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. அதுதான் நாங்கள் சொல்ல வராங்க. ஸோ விமன் இஷ்யூஸ், மென் இஸ் நாட் ஈக்குவல் டு விமன். ஸோ அது வந்து 19 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென் ஆர் நாட் ஈக்குவல் டு விமன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ரிப்போர்ட் வாஸ் கிவன் பை வேர்ல்ட் பேங்க். அண்ட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன் விமன் அக்சஸ் டு ஹை பேயிங் ஜாப்ஸ். விமன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேயிங் ஜாப்ஸ்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரிப்போர்ட்டுமே வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டபுளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மிஸ்யூஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மிஸ்யூஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நிறைய சூப்பர் பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் பவர் யூசஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் டு இன்வைட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஓகேங்களா? தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி இன்வைட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண டூல் என்னது? ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. ஸோ மேஜர் எக்கனாமிக் பவர்ஸ் சைனா வந்து உய்கூர் முஸ்லீம் ரீஜனை வந்து கான்கவர் பண்ணி அவங்க அங்கே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணும்போது இந்த யூடிஹெச்ஆர் வந்து ஒன்றுமே பண்ணலை. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் டு ஒர்க்கிங் வித் அதர் யூஎன் ஆர்கன்ஸ். ஸோ இந்த யூடிஹெச்ஆர் பவர்லெஸ்ஸாக போனதுனால மற்ற ஆர்கன்ஸுமே இது வந்து சேலஞ்சாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், நியூ சேலஞ்சஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த யூடிஹெச்ஆர் வந்து கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மூலயமா வரக்கூடிய சேலஞ்சஸை பற்றி ஒன்றுமே பேசுறதில்லை. அதை பற்றின அமெண்ட்மெண்ட்ஸும் எதுவும் கொண்டு வர ஐடியாலையும் இங்கே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ். நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆக்சுவலாக இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன சொன்னோம் அப்படின்னா ஹன்சா மேத்தா அந்த மென் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹியூமன் பீயிங் வந்து மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர், பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரைட் டு ஒர்க், அதாவது ரைட் டு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கணும், ஜஸ்டிஸபிள் அண்ட் ஃபேவரபிள் ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா
சஜஸ்ட் பண்ணாங்க. செக்யூலரிசம், மல்டிகல்ச்சரலிசம், காஸ்மோபாலிட்டனிசம், இண்டிவிஜுவாலிட்டி, யூனிவர்சலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ யூடிஹெச்ஆரை பற்றி கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.